ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். நம் முன்னோர்கள் எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நல்லதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று. இதைத்தான் ஆன்மீகத்தில் ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் நல்ல விஷயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் எப்போது காது கொடுத்து கேட்கிறோமோ அது நமக்குள்ள ஞானம் என்கிற ஒரு அழகான தீப ஒளியை ஏற்றி வைக்கும். ஆனால் விளக்கு ஏற்றினா மட்டும் போதாது இல்லையா? அந்த ஞான தீபம் அணையாமல் இருக்கணும்னா நாம் மனனம் செய்ய வேண்டும்ங்கிறாங்க. அதாவது கேட்ட நல்ல விஷயங்களை மனசுக்குள்ள திரும்பி திரும்பி நினைச்சு பார்க்கணும். கான்டெம்ப்ளேஷன் பாங்க, அதை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன கதை. ஒரு குரு தன் சீடங்கிட்ட ஒரு விளக்கை கொடுத்து இதை பத்திரமா அடுத்த ஊருக்கு கொண்டு போ, காற்றுல விளக்கு அணைஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னாராம். சீடனும் கைகளை விளக்குக்கு அரணா வச்சுக்கிட்டே நடந்து போனான். கொஞ்ச தூரம் போனதும் வழியில் இருட்டில் கஷ்டப்படுறவங்களோட விளக்குகளையும் ஏற்றி வைக்கலாம்னு நினச்சி அவங்களோட விளக்குகளையும் ஏற்றினான். ஒரு கட்டத்தில் பலத்தை காற்று அடித்து இவன் கை விளக்கு அணைஞ்சே போயிடுச்சு. இவன் ஏற்றி வச்ச 100 விளக்குகள் வெளிச்சம் கொடுத்தது, அவனுக்கு வழிகாட்டியது. இதுதான் மனனம். நாம் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் அந்த அறிவு நமக்குள்ளே இன்னும் ஆழமாக பதியும். அதனால தான் ஆங்கிலத்தில் நாலேஜ் இன்க்ரீசஸ் பை ஷேரிங் நாட் பை சேவிங் என்று சொல்லுவாங்க. சரி, இப்போ விளக்கு ஏற்றியாச்சு, பகிர்ந்தாச்சு. ஆனால் அந்த விளக்கு எப்பவும் பிரகாசமாக எரியணும் இல்லையா? அது அப்படியே நம்ம விட்டுற முடியுமா? அப்பப்போ அதை தூண்டி விடணும் இல்லையா? அதுக்கு தான் நிதித்தியாசனம் என்று சொல்கிறார்கள். அதாவது தியானம் செய்வது, கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது. இதுதான் நிதித்தியாசனம். தியானம் தான் அந்த ஞான தீபத்தை எப்போதும் சுடர்விட்டு எரிய வைக்க உதவும். இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் ஆகிய 3ம் ஆத்ம ஞானத்துக்கு மட்டுமல்ல, கல்வி, வேலை, வாழ்க்கை வெற்றிக்கும் ரொம்ப அவசியம். நீங்க எதை கத்துக்கிட்டாலும் முதல்ல நல்லா கேளுங்க, அப்புறம் சிந்திச்சு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கடைசியா தியானத்தோட வாழ்க்கையில கடைபிடிங்க. உங்களின் ஞான தீபத்தை எப்பொழுதும் பிரகாசமாக எரிய வையுங்க. இறைவா நன்றி.